கர்ணன் பிறக்கைக்குள்ளேயே அவன் உடம்போடு ஒட்டி வந்தது தான் அந்த கர்ணன் கவச குண்டலம். ஸோ அந்த கவச குண்டலத்தையே ஒருத்தன் கொடையா வந்து, அதாவது அவனை அது இருக்கும் வரைக்கும் அழிக்க முடியாதுன்றதுக்காண்டி அது ஒரு சூழ்ச்சி தான். அவன் விழுத்துறதுக்காண்டி தான் வந்து மார்படத்தில் கேட்கிறேன், எனக்கு அந்த கவச குண்டலத்தை தா அப்படின்னு. அப்போ தன் கத்தியால் அரிஞ்சு கொடுத்துட்றாரு. இந்த அப்படி அதுவும் வேண்டாம் எனக்கு. அப்படி இருந்தும் கர்ணனை தோக்கடிக்க முடியலை. இறுதியாக தேர்ச்சகத்தை தூக்கைகளை தான் கொலை பண்ணினோம். உலகத்தில் இருந்த வீரர்களே எல்லாருமே சூழ்ச்சியாலையும் வஞ்சத்தாலையும் வீழ்த்தப்பட்டார்களாம் கூட. அதுலேயும் இன்னொரு விஷயம், இந்த நாட்டுப்புற கலைன்றது வந்து கூத்துன்றது எல்லாத்துக்கும் ஒரு தொடக்க பொருளாக இருந்திருக்குது. என்னுடைய ஈழத்தில் கூட இந்த கூத்துக்கலைன்றது வந்து எங்களோட உரிமை கோரலுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு அத்திவாரம் கொடுத்தது. அது ஊடாகத்தான் இந்த போராட்டங்கள் எங்களுடைய எல்லாமே வலுப்பெற்று இருந்தது. ஸோ நன்றி. சூப்பர். இல்ல ஷெஃப், எனக்கு ரொம்ப வருஷமா மோனிஷாவை தெரியும். அவ எத்தனை ரிஜெக்ஷன்ஸ் தாண்டி இங்க வந்திருக்கா நான் பார்த்துருக்கேன். இல்ல அவ அவ்வளோ நல்ல பர்ஃபார்மர். என் கண்ணு முன்னாடியே அவளை அழ வச்சு அமிச்சதெல்லாம் நான் பார்த்துருக்கேன். நிறைய இடத்துல அவ்வளோ கிராஸ் பண்ணி இங்கே வந்திருக்கா. எனக்கு அவளை பார்த்தோன்னே எனக்கு எதுவுமே எனக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கு. எனக்கு வேற எதுவும் சொல்ல தெரியல. லவ் யூ. அத்தனை ரிஜெக்ஷன்ஸ்னால தான் இன்னைக்கு உள்ள பெருமையா நிக்கிறா. எதுலயுமே யாரை பத்தி எதுவும் சொல்லவே மாட்டா. சிவ அழுதுட்டு அவ பாட்டுக்கு போயிடுவா. அமைதியா வீட்டுல போய் தனியா அழுவா, அவ்வளவுதான். அவ யாரை பத்தியும் எங்கேயுமே எதுவுமே பண்ண மாட்டா. வந்துட்டு ரொம்ப பிடிச்ச விஷயம் அவகிட்ட. என்னன்னே தெரியல, அவ என்ன பண்ணாலுமே எனக்குமே. ஸோ பிரீதா சொன்ன மாதிரி தான் எனக்கு வந்து நீ இன்னும் நிறைய இடத்துக்கு போகணும், இன்னும் பெருசா வரணும். இந்த செட்டுக்கு நீ வந்து உன் படத்தை நீ ப்ரமோட் பண்ற ஒரு கெஸ்டா வரணும். வருவேன் கண்டிப்பா. மோனிஷா மோனிஷா